ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். இதுக்கு முன்னாடி அறிவு என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம அறிவுனா என்ன, அப்புறம் ஐவகை அறிவு அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ திருமூலர் சொல்றாரு பாருங்க, அறிவு அறிவு என்று அங்கு அரற்றும் உலகம், அறிவு அறியாமை யாரும் அறியார், அறிவு அறியாமை கடந்து அறிவானால் அறிவு அறியாமை அழகியவாறே அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் திருவருளோட நாட்டம் இல்லாம உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல பற்று வச்சுக்கிட்டு, இதுதான் அறிவு, நான் இதை படிச்சிருக்கேன், அதுதான் சிறந்த அறிவு, நான் அதை படிச்சிருக்கேன், நான் நல்லா படிப்பேன், நான் பிஹெச்டி முடித்து அப்படி அறிவாளியாக இருக்கேன், நான் எம்எஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து அறிவாளியாக இருக்கேன், நான் ஒரு சிறந்த டாக்டராக இருக்கேன், நான் நல்லா ஃப்ளைட் ஓட்டுவேன், நான் நல்லா கார் ஓட்டுவேன், நான் நல்லா பாடுவேன் ஆடுவேன், நான் அப்படி அறிவாளியாக இருக்கேன், நான் இப்படி அறிவாளியாக இருக்கேன், நான் யார் தெரியுமா, என்னோட பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு இதுதான் அறிவு அறிவுன்னு இந்த உலகம் அரற்றுதுங்கிறாரு திருமூலர். இந்த அரற்றுதல் அப்படின்னா சத்தம் போடுறதுன்னு அர்த்தம். அப்படியே சத்தம் போட்டு கூச்சலிட்டு இதான் அறிவு இதான் அறிவு அப்படின்னு அலறுது அப்படிங்கிறாரு திருமூலர். நீங்கள் சொல்லுவீங்களே, என்னடா இங்கே கதறிட்டு இருக்க அப்படின்னு. அதுதாங்க இது. ஆனால் நம்ம இப்படி சொல்லி பெருமை அடிச்சிட்டு இருக்கோமே, இதெல்லாம் ஒரு அறியாமை தாங்கிற உண்மையை யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. அடுத்த வரியில் சொல்கிறாரு, அதாவது உண்மையான திருவருளால் உணரும் உயிர் எப்படி இருக்குன்னா, அறிவு அறியாமை இந்த ரெண்டையும் கடந்து அருளால் முழுமையான ஒரு அறிவை பெற்று அந்த உயிரானது சிவமாகும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அருளை நம்ம பெற்றோன்னா அறிவு அறியாமையிலிருந்து நீங்கி ஒப்பற்ற பெருவாழ்வு வாழலாம் அப்படிங்கிறாரு திருமூலர். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் குறிப்பிடுற அந்த சிவங்கிறது பார்த்தீங்கன்னா சமய கடவுளில் ஒருவரான சதாசிவத்தை தான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 6 வகை அறிவை பற்றி சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே, அதனோடு நாவே, மூன்றறிவு அதுவே, அவற்றோடு மூக்கே, நான்கறிவு அதுவே, அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவு அதுவே, அவற்றோடு செவியே, ஆறறிவு அதுவே, அவற்றோடு மனமே அப்படிங்கிறத தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த 6 அறிவை பற்றி அவர் குறிப்பிட்டு இருக்காரு. ஸோ தட் இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. சரி வாங்க, இந்த தொல்காப்பியருக்கு பின்னாடி திருமூலர் பார்த்தீங்கன்னா 10 அறிவு பற்றி சொல்கிறாரு. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். திருமூலர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு பாடலில் சொல்கிறாரு, உற்றறிவு 5, உணர்ந்தறிவு 6 7, கற்றறிவு 8, கலந்தறிவு 9, பற்றிய 10, பலவகை நாளிகை அற்றறியாது அழிகின்றவாறே. இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம முன்னாடி பார்த்தது தான் இந்த ஐம்புலன்கள் மூலமாக நம்ம பல விஷயங்களை அறிகிறோம். அது கண் காது மூக்கு வாய் நாக்கு, இதுதான் ஐந்தறிவு. இது நம்ம பார்ட் 1லேயே பார்த்தது தான். அடுத்து மனதை 6வது அறிவுன்னும் அந்த மனதை வச்சு உணர்ந்து அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அந்த உணர்கின்ற அனுபவத்தை 7வது அறிவு அப்படிங்கிறாரு. அந்த 7வது அறிவு எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கையில் ஒரு கத்தியோ இல்லை ஊசியோ வச்சுருக்கோம். இப்போ நம்ம கையில் ஊசி குத்தினாலோ அல்லது கத்தியால் அறுத்தாலோ நமக்கு வலிக்குங்கிறது தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனை செய்யாமலே நமக்கு தெரியுது இல்லைங்களா? நமக்கு வலிக்குங்கிறது ஒரு அந்த விஷயத்தை செய்யாமலே நமக்கு தெரியுது. அதுதான் உள்ளுணர்வு. வேண்டாம், கையை கிழிச்சா குத்துனாலும் நமக்கு வலிக்கும் அப்படிங்கிறது இன்ட்யூட்டிவாக நமக்கு தெரியும். அதைத்தான் 7ஆம் அறிவு அப்படிங்கிறாரு. அடுத்து கற்றறிவு.
8 அப்படின்னா உலக படிப்புகளை படிக்கிறது கிடையாதுங்க. மெய்யியல் கல்வியை படிக்கிறது. அதுதான் 8வது அறிவு அப்படிங்கிறாரு. இந்த மெய்யியல் கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா, உலக படிப்புகள் கிடையாது. சாகா கல்வி அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ மற்ற கல்வியெல்லாம் பொய்யான கல்வின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ கலந்தறிவு 9ங்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சில தியானம், யோகம்லாம் செஞ்சு இவர் ஒரு அனுபவ நிலை வந்து அடைஞ்சிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு இவரோட அனுபவமே வந்து இவர் ஒரு பாடல்ல வந்து சொல்றாரு. 92வது பாடல்ல சொல்றாரு பாருங்க. அத நான் இப்ப படிச்சு காட்டுறேன். "நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின், நந்தி அருளாலே சதாசிவம் ஆயினேன், நந்தி அருளாலே மெய்ஞானத்துள் நண்ணினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனேங்கிறாரு. அப்போ இவர் வந்து அந்த தியானம், யோகம், தவம்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, சதாசிவம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடையிறாரு. அந்த சதாசிவத்தோடு இவர் கலக்கிறாரு. அதுதான் 9வது அறிவு அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 10வது அறிவு வந்து என்னங்கிறத பார்ப்போம். 10வது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா, பராபரை சிவம்னு ஒரு கடவுள் நிலை இருக்குங்க. அதுதான் பதிஞானம். அதுதான் பரம்பொருள். இந்த 9 அறிவுக்கும் காரணமானவர் அவர்தான் அப்படின்னு இந்த திருமூலர் ஆகட்டும், அகஸ்திய மாமுனிவர் ஆகட்டும், தாயுமானவர் ஆகட்டும், இப்படி பல சித்தர்கள் உட்பட இந்த பராபரை சிவம் தான் டெட் எண்டு. இந்த வெளிக்கு உங்கள் அனுபவம் வந்துச்சுன்னா நீங்கள் இறந்து போக மாட்டீங்க, பேரின்ப பெருவாழ்வு வந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூத். அந்த பராபரை வெளிக்கு போனவங்களுக்கு ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 100 சதுர்யுகம் வரைக்கும் தான் உயிரோட சூக்ஷமமாக தோன்றுவாங்கன்னு சுப்பிரமணியர் சொல்கிறாரு. சுப்பிரமணியர் ஞானத்தில் ஒரு பக்கம் காப்புங்கிற தலைப்பில் ஒரு பாடல் வருது. அந்த பாடல் பாருங்க. "கேளடா அகஸ்தியனே கிருபையாக, கெடியான பராபரமே ஒன்றே தெய்வம், ஆனடா அது நிலையை ஏற வேண்டும்" அப்படிங்கிறாரு. இதை வந்து தாயுமான சுவாமிகளும் அவரோட பராபர கன்னிங்கிற பாடல்களில் பராபரமே அப்படின்னு எல்லாம் பாடியிருக்காரு. அதே சுப்பிரமணியர் ஞானத்தில் ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, சதுர்யுகம் முடியும் போது அகஸ்தியரான நீயும் மாண்டு விடுவாய், சுப்பிரமணியரான நானும் மாண்டு விடுவேன் அப்படின்னு குறிப்பு இருக்கு. அப்போது பராபரைங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையான நிலை இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சதாசிவம், பராபரை இவங்கெல்லாம் வந்து கடவுளர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து உண்மையான கடவுளர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் யாருன்னா, அப்போது ஒரு வெளியில் சூக்ஷமமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிற்றணு ஆன்மாக்கள் தானே ஒழிய இவர்களெல்லாம் உண்மையான கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம வள்ளலார் சொல்கிறாரு. இந்த கடவுளர்களை நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இவங்களோட நிலை எப்படிப்பட்டது, இவங்களோட ஆயுட்காலம் என்ன அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம அந்த அறிவுன்னு பேசணும் இல்லைங்களா, அந்த டாபிக்கு வந்துடுவோம். உண்மையான அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, அதை நம்ம வள்ளல் பெருமான் மட்டும்தான் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இப்போ அருட்பெரும் ஜோதி அகவல்ல 493வது வரியில் சொல்கிறாரு. அந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ படித்து காட்டுறேன். "அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருள் அறிவு என்று வகுத்த மெய்ச்சிவமே" அப்படிங்கிறாரு. இந்த அருள் மூலமாக பெறக்கூடிய அறிவு மட்டும்தான் சத்திய அறிவு மற்றும் உண்மை அறிவே ஒழிய மற்ற எந்த அறிவாக இருந்தாலும் அது ஒரு மாயையினுடைய விகற்ப ஜால அறிவே ஒழிய வேற உண்மையான அறிவு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பொய் அறிவு அப்படிங்கிறாரு. சரி, இந்த மருள் அறிவு அப்படின்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒரு விதமான இருட்டு அறிவு அப்படின்னு அர்த்தம். இந்த இருட்டு அறிவு அப்படின்னா ஆன்ம விளக்கம் ஒன்றுமே தோன்றாமல் ஒரு மாயையோட சம்பந்தத்தில் அறியாமையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மருள் அறிவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெட்ரூமில் மட்டும் இருக்கீங்கன்னு வைங்களேன்.
இப்போ ஒரு நைட்டு நீங்க தூங்க போற நேரத்த எடுத்துக்கலாம். ஒரு 10 மணி வச்சுக்கோங்க. நீங்க டோர வந்து சாத்துறீங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஒரு லைட்டு கூட போட வேணாம் நீங்க. இந்த மினி லைட்லாம் போடுவாங்க சில பேரு. கரெக்ட்டுங்களா? அந்த தூங்க போம்போது அந்த மினி லைட் போட்டு தூங்குவாங்க. அதையும் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அந்த ரூமே ஒரு கருகும்முன்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த கருகும்முன்னு இருக்கிற இடத்துல, நீங்க வந்து இப்ப நல்லா தூங்கிர்றீங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அதே இருட்டோட எந்திரிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணும் தெரியாது. எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க எந்திரிச்சு இப்படி நடக்கணும்னா, கை அங்கேயும் இங்கேயும் ஆட்டும்போது எங்கெங்க படும் உங்களுக்கு? எந்த பொருள் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் நீங்க வந்து அந்த ரூம்குள்ள எப்பயுமே ரெகுலரா இருக்கிறதுனால வேணா அந்த பொருள் தெரியுமே ஒழிய, இந்தந்த இடத்துல இது இருக்குன்னு நீங்க சொல்லிருவீங்க. பட் ஒரு புது வீட்டுக்குள்ள போறீங்க. அந்த ரூம்ல வந்து தனியா ஒரு ஸ்பெசிஃபிக் ரூம்ல இருக்கீங்கன்னா, ஒரு இருட்டான ரூம்குள்ள நீங்க எந்திரிச்சு நடக்கும்போது உங்களுக்கே ஒண்ணும் தெரியாம போயிடும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எப்படி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க இல்லைங்களா? அந்த ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த இருட்டறிவு அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த ஆன்மால வந்து இந்த மாதிரியான ஒரு இருட்டறிவு இருக்கு. அப்போ அந்த ஒரு இருட்டறிவுனால தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. ஆன்மாவானது ஒளி குன்றி இருக்கு அந்த டைம்ல. அப்ப வெளிச்சம் இல்லாம ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல. ஸோ, அதே மாரி தான் உங்க ஆன்மால அருளுங்கிற வெளிச்சம் இல்லாம, உங்க ஆன்மாவானது இருட்டா இருக்கிற பட்சத்தில, நம்ம வந்து நம்மள அறியாமையிலேயே மாயையோட சம்பந்தத்தில பல தவறுகள செய்கிறோம். கொலை, கொலை மற்றும் திருட்டு, விருப்பு, வெறுப்பு போன்ற இந்த மாதிரி விஷயங்கள நம்ம செய்றோம். உண்மை அறிவான அருள் அறிவு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம எந்த விதமான தவறுகளையும் செய்ய மாட்டோம். தவறு செய்ய அஞ்சுவோம். நம்ம அறிவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அருள் அறிவு கிடைச்சிருச்சுன்னா, ஐக்யூன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது இன்டெலிஜென்ட் குவோஷன்ட்ங்கிற இந்த அறிவானது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா நம்மகிட்ட இருக்கும். ஒரு விஷயத்த வந்து குயிக்கா நம்மளால கிராஸ்ப் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புக் எடுத்து படிக்கிறோம்னு வைங்களேன். ஒரு பாடல் ஒண்ணு படிக்கிறோம், இல்ல ஒரு போயட்ரி படிக்கிறோம். அது டக்குனு வந்து நம்மனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதில என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. அது வந்து இந்த அருளறிவு நம்மகிட்ட இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். இல்லைன்னா, நம்மளும் அதே மாதிரி அந்த இருட்டறிவு வச்சு தான் செயல்படுவோம். இருட்டறிவுல தான் வந்து நம்ம இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அருளறிவு வந்து நமக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில, நமக்கு நெறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இந்த டெத்லெஸ் கான்ஷியஸ் அந்த ஸ்டேஜ வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில இறந்து போக மாட்டோம். இந்த அருளறிவ நமக்கு யார்னால குடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பேர்னால மட்டும் தான் அந்த அருளறிவ நமக்கு குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அருட்ஜோதி வள்ளலார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வல்ல சர்வ சித்தியையுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இவங்க 2 பேர்னால மட்டும் தான் நமக்கு அந்த அருளறிவ வழங்க முடியும். மத்த வெளிகள்ல இருக்கக்கூடிய கடவுளர்களனால நமக்கு அந்த அருளறிவ வழங்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் இருக்கக்கூடிய வெளிகளே 100 சதுர்யுகம் வரைக்கும் தான். அந்த சதுர்யுகம் வந்து பார்த்தீங்கன்னா, அழிஞ்சிரும். அழிஞ்சிருங்கிற பட்சத்தில, அந்த கடவுளர்களும் அந்த வெளியோட அழிஞ்சிருவாங்க. அப்படியே கரைஞ்சு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அருளறிவ நமக்கு குடுக்கணும்னா, ஒரு கடவுள் வந்து 5 மலங்கள வந்து ஜெயிச்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம், மாயை, கன்மம், மாமாயை, திரோதாயை. இந்த 5 மலங்களையும் நீக்கி சாரமான மரணத்த வென்று சுத்த பிரணவ ஞான ஒளிதேகம் பெற்ற ஒருவரால தான் அந்த அருளறிவ அவர்களின் தயவுல நமக்கு குடுக்க முடியும். இல்லைன்னா இது குடுக்க முடியாது. நம்ம உலக அறிவு தான் உயர்ந்த அறிவு. இதுதான் சிறந்த அறிவு. இதுவும் முக்கியம் அப்படின்னு போயிட்டு வள்ளலார்கிட்ட போயிட்டு நின்னோம் அப்படின்னா, அவர் அருள் குடுக்கறதுக்கு மாறாக செவில்லயே 2 விடுவாரு. அத வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அதனால தான் சொல்றேன், உலக விஷயங்கள பற்றற கைவிட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க தான் என்ன வழி நடத்தணும். அப்படின்னு போயிட்டு வள்ளலார்கிட்டயோ, இல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்டயோ சரணடைஞ்சா, அவரு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு.
நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவர் சொல்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுனாலே பல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ, இந்த உலக வாழ்க்கைய வந்து நம்ம வாழ்வதற்காக பயன்படுத்திட்டு, நம்ம முக்கிய நோக்கமான ஆன்ம லாபத்துக்காக தான் நம்ம வந்து உழைக்கணும். அத நோக்கி பயணம் பண்ணுங்க. இந்த அருளறிவுங்கிறது தான் நமக்கு முக்கியமே ஒழிய, மத்த உலக விஷயமான இருட்டறிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்மள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டிட்டு போகாது. இது மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிரும். ஸோ, இப்போ உங்களுக்கு அறிவுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்ட்டுங்களா? இங்க ஒருத்தர் ஏதாவது பண்ணி சாதிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும். ஏதாவது வந்து ஜெயிக்கிறாங்க. ஏதோ வந்து ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கிறாங்க. ஏதோ பெருசா அச்சீவ் பண்றாங்கன்னு வைங்களேன். அத பார்த்து நீங்க வந்து, "அடேங்கப்பா! எப்படி பண்ணிட்டாரு பாருங்க. எப்படி கோல்டு மெடலிஸ்ட் பாருங்க. சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாரு. அதுல ஜெயிச்சிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வெற்றி அடைஞ்சுட்டா, சூப்பர், ஹாஹா, ஓஹோன்னு சொல்லாம, "ஓகே, ஜெயிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள்." அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா வந்து பேச கத்துக்கோங்க. நீங்க வந்து அவங்கள பெருமைப்படுத்தி, அவரோட புகழ வந்து பேசி, உங்கள நீங்க டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு பொய்யான உலகம். சரிங்களா? வள்ளலார் சொல்றாரு, "இங்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் அதிகாரம் செய்ய வந்திருக்கிறார்கள். நீ என்னைப் போல் ஏழை. எளிமையாய், ஜாக்கிரதையா, கவனத்துடன் இரு." அப்படின்னு நம்ம வள்ளலார் சொல்றாரு. நம்ம வந்து அருள் பெறுற வரைக்கும் இந்த உலக விஷயங்கள்ல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா கன்சல்டன்சிஸ் இந்த நிறுவனத்த உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டா. அவ்வளோ பணம் இருக்கு. அவ்வளோ வெல் செட்டில்டு. அவ்வளோ கம்பெனிஸ் வச்சு நடத்துறாரு. ஆனா, அவ்வளோ டேர்ன் ஓவர் இவ்வளோ எடுக்குறாரு. அவ்வளோ பணமும், சொத்தும் வச்சு என்ன ஆச்சு? அத வச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா, அவரோட மரணத்த வந்து இறக்கும் தருவாயில அவரோட மரணத்த காப்பாத்திக் கொள்ள முடியல. இல்லைங்களா? நல்ல ஆள் தான். எல்லாத்துக்கும் வேலை குடுத்தவர் தான். ஆனா, அவருக்கே வந்து மரணம் வந்துருச்சுங்களே! இப்போ அப்துல் கலாம் ஐயா இருந்தாரு. ஒரு நல்ல உயர்ந்த மனிதர் தான். திருக்குறள ஃபாலோ பண்ணவர் தான். ஆனா, அவருக்குமே வந்து அகால மரணம் நேர்ந்துருச்சே! அப்போ இந்த வாழ்க்கை இப்படிதான். பாருங்க, நம்ம வந்துட்டு காலன் வராரு அப்படின்னா, அதாவது யமன் வரும்போது, இந்த பதில்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரு ஏற்பாரா? சொல்லுங்க. இந்த மாரி யமதர்மரே, நான் வந்துட்டு இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன். என்னோட பேங்க் டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ட்ரில்லியன் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன மட்டும் விட்டுருங்க. அப்படின்னு சொன்னா, அவரு விட்டுருவாருங்களா? சரிப்பா, நீ வந்து இவ்வளோ அக்கவுண்ட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்க. உன்ன மட்டும் நான் விட்டுர்றேன். அப்படின்னா விடுவாருங்களா? சொல்லுங்க. யமன் கிட்ட காலன் வரும்போது நம்ம இந்த பதில்லாம் சொல்ல முடியாது. அதான் வந்து வள்ளலார் சொல்றாரு. காலம் இருக்கும்போதே வந்து இந்த அருள பெறறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்ப இல்லைனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நீங்க அந்த ஸ்டேஜ் ஆச்சு, நீங்க வந்து ஸ்டேஜுக்காச்சும் முன்னாடி வந்துருவீங்க. மத்தபடி உலக விஷயத்துல வந்து நீங்க நாட்டம் வச்சுக்காதீங்க. இந்த பொய்யான உலகத்த நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறாங்க. ஏஐ கண்டுபிடிக்கிறாங்க. எதையாவது கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. டே பை டே வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டு, நான் அத கண்டுபிடிச்சிட்டேன், நான் இத கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் ஒரு தனித்துவ பெருமைக்காக தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு அவங்களோட அந்த தனித்துவ பெருமைக்காக தான், பேர், புகழ், அந்தஸ்துக்காக தான் பண்றாங்களே ஒழிய, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களே ஒழிய, அந்த விஷயத்த நீங்க கடந்து வந்துருங்க. யாராவது ஒரு வெற்றி அடைஞ்சுட்டா அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஓகே, வெற்றி அடைஞ்சுட்டீங்களா? சந்தோஷம். கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமா இயல்பா வந்து எடுத்துக்கோங்களே ஒழிய, ஏன் நீங்க வந்து ரொம்ப ஆஹா! சூப்பர் அப்படின்னு நீங்க அவங்களோட இது வந்து இம்ப்ரெஸ் ஆயி, அவங்கள வந்து நீங்க தூக்கி வைக்கும்போது, உங்கள நீங்க பண்ணிக்கிறீங்க. அவங்க அவங்களோட தனித்துவத்துல வந்து ஜெயிக்கிறாங்க.
உங்களுக்கான தனித்துவத்தில் நீங்கள் வந்து ஜெயிங்க. உங்களோட சுயத்தில் நீங்கள் நிற்கணும் எப்பயுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் வந்து அவங்க சூப்பராக இருக்காங்க, இவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறத விட உங்களை நீங்கள் பாருங்கள். உங்கள் சுயத்தில் வந்து நில்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை நோக்கி நீங்கள் பயணம் செய்யணும். அதுதான் வள்ளலார் சொல்கிறாரு பாருங்க. ஆடாதீர் சற்றும் அசையாதீர், புறத்தில் வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர் அப்படிங்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து அறிவுனா என்ன அப்படிங்கிறது, உண்மை அறிவு என்ன, பொய் அறிவு என்ன, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.